அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரியவர்களே, இறைநேசர்களே, நாளைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பினுடைய தேர்வின் ரிசல்ட் மிக முக்கியத்துவமானது. நம் வீடுகளிலே, நம் வீதிகளிலே, நம் ஊரு, நம்முடைய பகுதிகளிலே பதட்டத்தோடு அல்லது ஒரு எதிர்பார்ப்போடு உலாவிக் கொண்டிருக்கிற நம் வருங்கால தலைமுறைகளினுடைய உள்ள துடிப்பை நம்மால் புரிய முடிகிறது. ஒரு தந்தையாக, ஒரு சகோதரனாக, ஒரு ஆசிரியனாக, சமூகத்தினுடைய செயல்பாட்டாளராக இன்று மிக எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நிமிடத்தையும் கழித்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் மற்றும் இளைஞிகள், வாலிபமான அந்த 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதிவிட்டு காத்திருக்கிற வாலிபமான பெண்கள், வாலிபமான ஆண்கள், துடிப்புமிக்க அந்த சிந்தனையோடு தங்களுடைய எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை பறந்து விரிந்த சிந்தனையோடு உலாவிக் கொண்டிருப்பதை நம்மால் புரிய முடிகிறது. சில மாணவர்கள் வேண்டுமானால் பொடுபோக்காக அல்லது ஒரு கொஞ்சம் அலட்சியமாக, கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்பதும் உண்மையாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த தேர்வினுடைய ரிசல்ட்டை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களும் மாணவர்களும் தேர்வினுடைய அந்த ரிசல்ட்டுக்கு பின்பாக எடுக்கக்கூடிய முடிவு இருக்கிறதே, அது ஒரு மிக முக்கியத்துவமான முடிவாக இருக்கிறது. அது எல்லாருமே நமக்கு தெரியும், எல்லாரும் நாம் பேசிய செய்திதான். +2ல என்ன மார்க் வாங்குறப்பா நீ, அதை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். எந்த காலேஜில் உன்னை சேர்க்கிறது, எந்த துறையை தேர்ந்தெடுப்பது, நீ படிக்கிறதா இல்லை இப்படியே வேலைக்கு போறதா, அப்படி எல்லாம் இது மாதிரியான உரையாடல்கள் எல்லாம் தாய்க்கும் மகனுக்கும், தந்தைக்கும் மகளுக்குமான உரையாடல்கள் வீடுகளிலே நடந்து கொண்டே இருக்கிறது. என்னவானாலும் ஒரு செய்தியை நாம் ஆழமாக புரிய வேண்டும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களினுடைய அந்த இலக்கை அவர்கள் அடைந்திருக்கிறார்களே, அதைவிட பன்மடங்கு அதிகமான வீச்சோடு வரக்கூடிய காலங்களில் இந்த மாணவர்கள் பயணிப்பார்கள் என்ற நல்ல எண்ணத்திலே நாம் பிள்ளைகளை அணுக வேண்டும். மாணவர்களும் நமக்கு இதோடு முடிந்து விட்டது, இந்த மார்க்கு தான் நமக்கு, அவ்வளவுதான் இனி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கவலையெல்லாம் மேற்கொள்ள தேவையில்லை. இனியும் எத்தனையோ வாய்ப்புகள் அந்த 17 வயதுள்ள இளைஞ வாலிபனுக்கும் வாலிப பெண்ணுக்கும் இருக்கிறது என்பதை இந்த வீடியோவின் வழியாக உங்களிடத்திலே சுட்டி காண்பிக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். குறிப்பாக எந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை குறித்தான செய்தி நமக்கு மிக அவசியமானது. அறிஞர் பெருமக்கள் இந்தியாவினுடைய வரலாறுகளை அழகான முறையிலே கட்டமைத்தவர்கள், உலகத்தினுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் எது போன்ற கல்வி துறைகளை குறித்து வியப்போடு பேசியிருக்கிறார்கள் என்பதற்கான பல எடுத்துக்காட்டுகள் ஊடகங்களிலும் பல புத்தக வடிவிலும் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே நான் புரிந்து கொண்ட செய்தி, ஒரு 5 துறைகள் அப்டேட் ஆகி இருக்கிறது, அந்த துறைகள் காணாமல் போகவில்லை. ஐடி மாதிரியான ஃபீல்டு எல்லாம் ஒரு சீசன் ஒர்க் மாதிரி குறிப்பிட்ட காலம் இருக்கும், அதுக்கப்புறம் அது வேலி விழுந்துரும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐடி ஃபீல்டுக்குள்ள போயிட்டா பயங்கர டாப். ஆனா இப்ப பார்க்கிறோம், அதுல இருக்கக்கூடிய பல சிக்கல்கள், பல தொய்வுகள், பல நெருக்கடிகளை மாணவர்கள் பேசுவதை, பணியாற்றக்கூடியவர்கள் பேசுவதை நாம் காதோட கேட்க முடிகிறது. ஆனால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சக்தியாக விளங்கிய துறைகள் என்று இருக்கிறது. அதுவும் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து வெளிவரக்கூடிய வருங்கால தலைமுறைகள் எல்லாம் இந்த சக்தி வாய்ந்த துறைகளை நோக்கி நகர வேண்டும். இந்த துறைகள் காணாமல் போனதே கிடையாது, அப்டேட் ஆகியிருக்கிறது, டெவலப் ஆகியிருக்கு. அதுல நிறைய புதிய புதிய வடிவங்கள் வந்திருக்கிறது, ஆனா காணாமல் போகல. குறிப்பாக அந்த துறைகளை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால், முதலிலே சட்டத்துறை. சட்டம் இந்தியாவை அழகாக வழிநடத்துகிற, வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற மதச்சார்பற்ற அந்த சிந்தனையில் இயங்குகிற இந்திய தேசத்தை வழிநடத்துவதிலே ஆன்மாவாக இருப்பது சட்டம்தான். ஆக மாணவர்கள் சட்டத்துறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமானது
இந்திய தேசத்தை வழிநடத்தக்கூடிய பொருளாதாரத்துறை, அந்த பொருளாதாரத்துறையை மாணவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். மூன்றாவது மருத்துவம் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். மருத்துவத்துறை என்பது இன்று மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக மாறிவிட்டது. நோய்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் மருத்துவத்துறையை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இஸ்லாமிய மாணவர்கள் மட்டுமல்ல, எந்த மாணவனாக இருந்தாலும் எந்த மாணவியாக இருந்தாலும் மருத்துவத்துறையினுடைய ஏதோ ஒரு படிக்கட்டை தொட்டு அந்த துறையிலே கோலோச்சுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று ஊடகம், பத்திரிகை இந்தியாவுடைய தூண்களில் மிக முக்கியமானது ஊடகம். ஊடகம் என்பது இன்று மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாட ஒன்றாக மாறிவிட்டது. பொய் செய்திகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலச்சூழலில் ஊடகத்தினுடைய ஒரு பெரிய பங்கு, பெரிய ஒரு 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 அர்ப்பணிப்பு, நேர்மையான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதும், அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய குரலாக இருப்பதும் ஊடகத்தினுடைய பெரிய பங்காக இருக்கிறது. அந்த துறையை தேர்ந்தெடுப்பது மிக அவசியமானது. அதே போன்று கற்பித்தல், ஆசிரியர் துறையை தேர்ந்தெடுப்பது. ஆசிரியர் துறை என்பது காலத்தில் மிகவும் அவசியமானது. நல்ல தலைமுறையை, நல்ல சந்ததிகளை உருவாக்குகிற ஒரு அற்புதமான கேடயம், வழித்தடம் எதுவென்றால் ஆசிரியர் துறைதான், கற்பித்தல் துறைதான். ஆக சட்டத்தினுடைய துறையை தேர்ந்தெடுப்பது, பொருளாதாரத்தினுடைய துறையை தேர்ந்தெடுப்பது, மருத்துவத்தினுடைய துறையை தேர்ந்தெடுப்பது, ஊடகத்தினுடைய துறையை தேர்ந்தெடுப்பது, ஐந்தாவதாக கற்பித்தல் ஆசிரியர் துறையை தேர்ந்தெடுப்பது. இந்த 5 துறைகள் என்பது மனித சமூகத்தினுடைய அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மாணவர்கள் தேர்வு செய்யுங்கள், இறைவன் உதவி செய்வானாக.